Praise the Lord. ரெண்டு கொரிந்தியர் 13:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்து பலவீனர் அல்ல, உங்களுக்குள் வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே. பவுல் சொல்றான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ பவுல் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பலவீன வார்த்தைகள் அல்ல, வல்லமையுள்ள வார்த்தைகள். ஏன்னா கிறிஸ்து உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, வல்லவராய் இருக்கிறார். அதனால உங்களுக்குள்ள கிறிஸ்து பேச முடியும். பலவீனமான வார்த்தைகள் ஆதாம் பேசினான், பிசாசின் வார்த்தைகள். ஆதாம் ஏவாளும் பலவீனர் பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து நன்மை தீமை வார்த்தை பேச ஏற்றுக்கொண்டதுனால அந்த வார்த்தையெல்லாம் பலவீன வார்த்தைகள், பலவீனத்தை உண்டாக்கும். ஆவியில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் பலவீனம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, அந்த நன்மை வார்த்தை தீமை வார்த்தை, அது பலவீனப்படுத்திடும். சரீரத்தை, குடும்பத்தை, வியாபாரத்தை எல்லாத்தையுமே பலவீனப்படுத்திடும். உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். அதான் 2 கொரிந்தியர் 13:3 பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை பேசும்போது அது பலவீன வார்த்தை கிடையாது, பலவீனத்தை நீக்கிற வல்லமை உள்ளது. அதான் போல் சொல்ல, கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயிட்ட. கிறிஸ்து ஜீவ வார்த்தை பேசி பிசாசுகளை துரத்துறாரு. கிறிஸ்துவ வார்த்தையை விட்டுட்டாங்க, ஜீவ வார்த்தையை, நன்மை தீமை வார்த்தை பேசி உனக்கே பலவீனம் வந்துடும். உன்னை சுற்றிக்கிறவங்களுக்கும் பலவீனம் வந்துடும். பாவத்தின் சம்பளமான அதுக்கு பேர். ஏவாள் தேவடைய வார்த்தையை விட்டு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே பாவம் மரணம் என்கிற பலவீனம் வந்து விட்டது. இப்போது கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர், அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். வாக்கு தத்தங்கள், இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தங்கள், தேவ நீதித்து உயிர்த்ததல், பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவன், இயேசு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தம். அவர் தேவ நீதியும் உயிர்த்தெதிருமா இருக்கிறார். வெற்றி, ஜெயம், ஜீவனுக்குள் இருக்கிற எல்லாமே வல்லமையுள்ள வார்த்தைகள். பிசாசின் பலவீனங்களை சிதறடிக்கிற வார்த்தைகள். ஆதாமின் சிந்தை மரணம் சொல்லப்படுது, கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. இப்போ கிறிஸ்துவ வார்த்தை ஜீவ வார்த்தை. அதான் 2 கொரிந்தியர் 13:3 கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே அப்படின்னு சொல்றார் பவுல். அத்தாட்சி தேடுறாங்களாம் பவுல் இடத்துல. கிறிஸ்து உங்ககிட்ட பேசுறாரான்னு. ஆமாம், நான் ஜீவ வார்த்தையை பேசுகிறேன். பாவத்துக்கு பரிகாரம், தேவி நீதிக்கு உயிர்த்ததில்லை, தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசி பலவீன பிசாசை துரத்துகிறேன். அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறாரே என்றார். வல்லமையுள்ள வார்த்தை, தேவடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும் இருகிறவும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஜீவ வார்த்தையை பேசுங்கள் பெரியவர். தாவீது ஜீவ வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயினேன், நாவு நாதோறும் உமது நீதி உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். வல்லமையான வார்த்தை. நீயோ நீ நிந்திக்கிற சுயலி செயல் கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான். கோலியாத்து ஆள் தான் பெரியவன், ஆனால் பாவ வார்த்தை, பிசாசின் வார்த்தை, கல்லடிப்பட்டு சேர்த்தே போனான். தாவீது நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் செயல் கர்த்தருடைய நாமத்தையே கொண்டு போகிறான். கர்த்தருடைய நாமத்தில் வல்லம் இருக்குது. ஒரு கூழாங்கல்லாலே அடிபட்டு சேர்த்தான்.
கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தர் நாமே ஜீவன் உள்ளவர். 2 கொரிந்தியர் 13:3 கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வல்லமையுள்ள வார்த்தை பேசுங்கள், ஜீவ வார்த்தையை பேசுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் என்ற வாக்கு தத்துவத்தை பேசுங்கள். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது. ரோமர் 3:23 படி மனுஷன் பாவம் செய்து தேவமகு பாவ வார்த்தை அது பலவீனப்படுத்தும். பேசும்போதே பலவீனம், சரீரத்தில் பலவீனம், பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதியில் போய் முச்சிடும். பாவத்தின் பாவ வார்த்தை, கண்கள் நீச்ச, சுயநீதி, அநீதி. இயேசு ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதித்து உயிர்த்ததல். பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யமா இருக்கிறார். பிதாவின் பூர்ணம், இயேசுவின் பூர்ணம், பசுத்தாவின் பூர்ணம். இயேசு கிறிஸ்துக்குள் என்ற வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாவிக்கு பேசணும். ஆதாம் முழு உலகத்துக்கு பேசணும். என் நாவல் நாள்தோறும் உமதி நீதியை உமதி துதியை சொல்லிக்கொண்டே இருந்தேன். தாவீது, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தை சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:3 தயவு செய்து எடுத்து வாசிங்க. அவர் நம்மிடத்தில் பலவீனமாய் இல்லை, அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கிறிஸ்து, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து, சாபத்திலிருந்து விடையிலா கிறிஸ்து, வியாதியிலிருந்து சுகமாக்குற கிறிஸ்து, கூட்டுக்கண்ண தருகிற, செவிட்டு காது தருகிற, குசுவைக்கு சுகமா வல்லமை, ஜீவ வல்லமை, ஜீவ வார்த்தை வல்லமை, தேவி நீதி துய்த்ததல் உனக்குள்ளேருந்து வெளிப்படும். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இந்த ஜீவ வார்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்குள்ள செய்தி 2 கொரிந்தியர் 13:3 கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வல்லமையுள்ள வார்த்தையை பேச பழகுங்கள். பாவத்தை மரணத்தை பேசும்போது பலவீனம் வருகிறது, பலவீனம் தாக்குகிறது. பலவீன விசுவாசின் வார்த்தைகள் ஆதாம் வழியாய் பிறக்கிற எப்பேற்பட்ட மனுஷனும் பலவீனமான வார்த்தையை தான் பேசுவோம். பாவத்தையும் மரணத்தையும், சுய நீதி, அநீதியை, அது பலவீனம். சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லாத்திலும் பலவீனம். ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்தில் எல்லாவற்றிலும் வல்லமையுள்ள காரியங்கள், வல்லமையான காரியங்கள். இயேசு ஜீவரத்னம். தேவன் தனக்கு உலகத்தில் வாய்நாளெல்லாம் பேசுங்கள், இடைவிடாமல் பேசுங்க. கால் இயேசு ஜீவ வார்த்தை தான் பேசுகிறார். அவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். வருத்தப்பட்டு பாரசங்கள் எல்லோரும் எண்ணிட்டுவார்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஜீவ வார்த்தை அது வல்லமையுள்ள வார்த்தை, பலவீன வார்த்தை கிடையாது. ஜீவன் வல்லமையுள்ள ஜீவ சரீரம், ஜீவரத்தை இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாவி சொல்லுங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு கோடா கோடி ஜீவ சரீரம் சொல்லுங்க, ஜீவரத்னம் சொல்லுங்க. பிதா குமார் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிதா குமார் பசுத்தாவி கொடுக்க, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க. பலவீனங்கள் எல்லாம் சிதறிடும். சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் பலவீனம், வேலை ஸ்தலத்தில் பலவீனம், வியாதி பலவீனம், எல்லா பலவீனம் சிதறடிக்கப்படும். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவ வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை. பரிசுத்தாவியான வல்லமையுள்ளவர். தேவி நீதிட்டு உயிர்த்தது. பிதா குமார் பரிசுத்தாவிக்கு பேசுங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுங்க. ஏதோ ஒரு வல்லமை அங்கே நடக்குது, ஏதோ ஒரு பலவீனம் போது கான்ஃபிடன்ஸ், தைரியம் வருது. விசுவாசிகள் துரத்து பலவீன விசுவாசிகள், கவலைகள், பழங்கள், வெறுப்புகள், கசப்புகள் அதெல்லாம் ஓடுது. அதெல்லாம் பலவீனமான காரியங்கள். சுய நீதி, அநீதி. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல,
அவர் உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். வல்லமையான காரியத்தை பேச இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தத்தம், என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல உமானோ ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோ ஜீவனுடையவர். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தர்றாங்களாம் பவுல்கிட்ட. எல்லாரும் குருதி ஜனங்க, எபேசிய ஜனங்க, தெசலோனிக்க ஜனங்க. அவன் ஜீவவாத்தியா பேச, கிறிஸ்து எனக்கு இல்லை ஜீவிக்கிறான்டா. ஜீவவாத்திய தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசினேக்கிறான். பெரிய செயின்ட் அப்போஸ்தலனா மாறினான், பரிசுத்த பவுலா மாறிட்டார். அதுக்குள்ள பாவ வார்த்தை பேசியிருந்தார். எங்கே போனால் அடிக்கத்தும் நொறுக்கத்தும் சுயநீதி அநீதியும் பாவத்தையும் மரணத்தையும் காட்டியிருந்தார். பாவிகளும் பிரதான பாவின்றார். கட்சியில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்றவர். கிறிஸ்து மேசியான்னு பிரசங்கப்பட்டு சொல்கிறார். ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்குத்தத்தம். பவுலின் கையில் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்குது. உணர்வு கூர்மா இயேசு ஜீவன் பரிவில் இயேசு சாமட்ட வாக்கு பிதாகுமார் பரிசுத்தாக்கு பேசுகிறார். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பேசுகிறார். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர், எங்கே போனாலும் ஜீவ வார்த்தை. இப்போ நான் பெங்களூர் பட்டத்துக்கு போய்க்கிறேன். பெங்களூர் ஃபுல்லாக ஜீவ வார்த்தை தான் பேசிட்டு வர போகிறேன். போகிற எல்லாருக்கும் நல்ல மீட்பு ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தையை பேசுகிறார். மத்திய லூக்கா முழுவதும் அவர் எங்கும் சுற்றித்தது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கினார். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அதனால தான் இயேசு ஜீவ வார்த்தையை பேசியிருந்தார். ஜீவல தேவி நீதித்துவத்தில் இயேசு சாமட்டவாங்க வல்லமை உடனே பலவீன சிதறடிக்கும் பிசாசின் பலவீனம். அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து 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 எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, அவர் உங்களுக்குள் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்து வெளிப்படுத்துங்கள். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போவதை பார்ப்பீர்கள். விசுவாச பலவீனம் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி படிக்காத ஏழை பணக்கார அரசியல் சினிமாக ஆதாம் வழியாக பிறந்தவன் பலவீன வார்த்தைகளை பேசுகிறான். சுய நீதி அநீதி கண்கள் நிச்சயமா ஜீவனத்தில் பலவீன தாக்கு சரீரத்தில் குடும்பத்தில் வேலை செலுத்துல பட்டணத்தில் தேசம் எங்கே பார்த்தாலும் பலவீனம். சரீரத்தில் ஏகப்பட்ட பலவீனம், குடும்பத்தில் பலவீனம், பொருளாதாரத்தில் பலவீனம். சுய நீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்து பேச ஜீவ வார்த்தை பேசினா அவர் வல்லமில்ல வார்த்தை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதிய போதும் வாயில் இருக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, இயேசு அவர் உங்களுக்குள் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வல்லமில்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து வெளி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் வல்லமையுள்ள வார்த்தையை பேசுங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களேன்னு பவுல் சொல்றார். செயின்ட் பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கணும் போல நீங்கள் உங்கள் குடும்பத்தை கலக்குங்க. குடும்பத்துக்கு பலவீனங்கள், விசுவாச வார்த்தை பேசும்போதே பலவீனம். விசுவாசம் சிந்திச்சாவே ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய் பலவீனம் வந்துச்சு. வாய்நாளெல்லாம் பலவீனம். சரீரத்தில், குடும்பத்தில், வேலை செய்யறதுல, பொருளாதாரத்தில் எல்லாத்திலும் பலவீனம். ஏன்னா நன்மை தீமை வார்த்தையே பேச சுயநீதி அநீதி ஆகாது போகாது விளங்காது கெட்ட வார்த்தை சுயநீதி அநீதி வார்த்தை பேசி 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 காலமெல்லாம் பலவீனம். எல்லா காரியத்திலும் பலவீனம். அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, கிறிஸ்து உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறாரே. வல்லமையுள்ள ஜீவவாதி இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்குத்த பாவ மன்னிப்பு பரலோகராய நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும்.
தாவீது வர வர பெரிய மகா பெரியவனானான், ராஜாவானான். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுது. இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க. ஜீவ சர்வ ஜீவரத்து இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ரோமர் 3:23 இப்படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன வார்த்தைகள் தான் பேசுறேன். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. வாய்நாள் அவர் இயேசு கிறிஸ்துவ வாக்கு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசு ஜீவ வார்த்தைகள் தான் பேசுறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தந்தார். பிதாவே இவர்களுக்கு நம்முடைய பலவீனம் சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்று பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தையை தான் பேசுறார். பிதா குமார் பசு ஆதம் முழு உலகு ஜீவ வார்த்தை இயேசு ஜீவ ரத்தம் தான் சென்றார். பிதாவியை உடைகையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டாருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தான் பேசிட்டே இருக்கிறார். 3 நாள் நுனாமிஸ் வல்லவ பசுத்தாவி வந்து சாவுக்கு ஊய்த்தது. தேவதூதனே வந்து கல்லப்பட்டு வானத்தில் சகல அது எல்லா பேலையும் ஓடிவிச்சு. எழுத போனதை ரசிக்கும் மனுஷகுமார் வந்தார். ஆனால் ஜீவ வார்த்தையை பேசுங்கள். இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தை பேசுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பேசுங்கள். எல்லா பலவீனங்களும் ஓடிவிடும். சாப பலவீனம், வியாதி பலவீனம், தரித்திர பலவீனம், பாதாள பலவீனம். ஆதாமுக்குள் பிறந்தாவே மரணம், ஆதாமின் சிந்தை மரணம். அதான் மாபெரும் பலவீனம். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன். இயேசு சாமட்ட வாக்கு தந்திரனை 3ஆம் நாள் பாவம் சாபம் மரணத்தை பாதாளம் என்கிற பலவீனத்தை இயேசு ஜெயித்தார். கல்வாரில் அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை ஜீவரத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் எல்லா பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதாளத்துக்கு வெளியிலாக்கப்பட்டார். எல்லா பலவீனத்தையும் ஜெயித்தார் சிலுவையில் இயேசு ஜீவ வார்த்தை பேசி. பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு சாமட்ட வாக்கு தந்து கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோத்து போகாமல் வெளிப்படுத்துங்க. வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. சார் ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைங்க செய்வது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நீங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதா குமார் பசுத்தாய் வெளிப்படுத்துங்க. இயேசு மாவட்ட வாக்கு பிதா குமார் ஆதாம் முழு உலகில் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். பெங்களூர் பயணத்தில் இந்த செய்தியை தேவன் பதிவு செய்ய கிருபை செய்தார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். இது ஏராளமான செய்தி கர்த்தர்களாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர்கள் ஆசிர்வதிப்பார். இந்த செய்தி 4/9/2025 பதிவு செய்யப்படும்.